ஒரு பழைய கிராமத்தில் ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுக்குள் ஒரு பழைய மண்டபம் இருந்தது. அங்கே ஒரு பெரிய புதையல் புதைக்கப்பட்டிருக்கிறது என்ற மக்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவர்கள் எப்போதும் சொல்லுவார்கள். அந்த புதையலை கருப்பசாமி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். பல வருடங்களாக யாரும் அந்த இடத்துக்கு போகவில்லை. ஒரு நாள் பணத்துக்காக தவித்த ஒரு மனிதன் அந்த கதையை கேட்டான். நான் அந்த புதையலை கண்டுபிடிப்பேன் என்று அவன் முடிவு செய்தான். ஒரு அமாவாசை இரவு அவன் அந்த காட்டுக்குள் சென்றான். காற்று பலமாக வீசியது. அவன் மண்ணை தோண்ட ஆரம்பித்தான். சில நேரம் கழித்து ஒரு இரும்பு பெட்டி அவன் கைக்கு பட்டது. அவன் மகிழ்ச்சி இல்லதை திறந்தான். அதற்குள் தங்க நாணயங்கள் இருந்தன. நான் வெற்றி அடைந்துட்டேன் என்று அவன் சிரித்தான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் பின்னால் ஒரு குதிரை சத்தம் கேட்டது. அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே கருப்பு குதிரை மீது ஒரு வீரன் நின்றிருந்தான். அவன் கண்கள் அவனை நேராக பார்த்துக் கொண்டிருந்தது. அவன் புரிந்து கொண்டான், அது வேறு யாருமில்லை, கருப்புசாமி. பயத்தில் அவன் அந்த புதையலை விட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தான். அடுத்த நாள் காலை கிராம மக்கள் அந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே அந்த புதையல் பெட்டி மீண்டும் மூடப்பட்டிருந்தது. ஆனால் அதன் அருகே ஒரு பெரிய வாள் மண்ணில் ஊன்றி இருந்தது. அதன் மீது ஒரே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அனுமதி இல்லாமல் எடுத்த புதையல் ஆசியாகாது. அந்த நாள் முதல் யாரும் அந்த புதையலை தொட்டதே இல்லை. ஏனெனில் அதை இன்னும் கருப்புசாமி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்.